சைவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தெரியுமா? பெரிய புராண நூல். அந்த பெரிய புராண நூல் 63 நாயன்மார்கள் எப்படி இறைவன் அடி அடைந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து நமக்கு சொல்லுது. சரியா சொல்லணும்னா, அந்த இறைவன் இவர்களுடைய நல்ல தூய்மையான பக்தியை பார்த்து மயங்கி இறைவனே இவர்களுக்கு காட்சி கொடுத்தாராம். அப்படிதான் சரியா சொல்லணும். அதுல எனக்கு ரொம்ப முக்கியமா முதல்ல சொல்ல வேண்டி நான் ஆசைப்படுற ஒரு நாயனார் யார் தெரியுமா? கலிய நாயனார். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீடுகள்ல விளக்கேற்றாத நாள் கிடையாது, விளக்கேற்றாத எந்த ஒரு சுப காரியமும் கிடையாது. ஆனா நாம எல்லாரும் தவறான புரிதல்ல தான் இருக்கோம். விளக்கு அப்படிங்கிறது இருளை போக்கி பிரகாசத்தை கொண்டு வந்து, அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி நல்ல வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து கொண்டு வர்றதுக்கு தான் விளக்கு ஏற்றுறோமே தவிர, இத்தனை ஏற்றினாதான் இறைவன் வணங்கினதா அர்த்தம், இத்தனை விளக்கு ஏத்தி வச்சாதான் இறைவன் நம்மளை பாப்பாரு, இத்தனை விளக்கு ஏத்தி இப்படி சாமி கும்பிட்டாதான் அந்த இறைவன் நம்மளை கண் திறந்து பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல தான் நாம இருக்கோம். இத்தனை விளக்கு ஏத்தணும், இப்படி ஏத்தணும், இந்த நாள்ல ஏத்தணும் அப்படின்னு எத்தனை பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஏராளமான சந்தேகங்கள் வேற, ஏராளமான குழப்பங்கள் கூட நமக்கு இருக்கு. ஆனா கலிய நாயனார் தன்னுடைய தூய்மையான பக்தியினால விளக்கேற்றாரு. எப்படி தெரியுமா? இந்த கலிய நாயனார் அவதாரம் செய்த இடம் எது தெரியுமா? வடசென்னை பகுதியில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் திருத்தலம் தான். அங்க இருக்கக்கூடிய படம்பக்க நாதர் அப்படிங்கக்கூடிய சிவபெருமானத்தான் அன்றாடம் வழிபட்டு வந்தார். அவர் ஒரு எண்ணெய் வியாபாரி. தன்னுடைய வியாபாரத்தில் கிடைக்கின்ற லாபத்தை வைத்து விளக்கு ஏற்றி அந்த இறைவனை தினந்தோறும் வணங்குவாராம். அதுவும் ஒரு விளக்கு இல்ல, 2 விளக்கு இல்ல, அந்த கோயில் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 விளக்கு ஏற்றுவாராம். இப்போதானங்க நமக்கு மின்சாரம். அந்த காலத்துல எல்லாம் விளக்கு ஏற்றினாதான வெளிச்சம் கிடைக்கும். அதனால நல்ல பிரகாசத்தின் நடுவுல இறைவன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான விளக்குகளை அந்த கோயில் முழுக்க ஏற்றி வழிபடுவாராம். இதை தினந்தோறும் செய்துக்கிட்டு வந்தாரு.